ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுடே என்ன சமையல்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து குழம்பு வைக்கலாம். வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெசலை வந்து ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணதுக்கப்புறமா கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எப்பயுமே வந்து நம்ம குழம்பு வைக்கையில் கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ஹெல்த்துக்கு கொஞ்சம் நல்லது. அதுக்காக கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா சோம்பு, வெந்தயம், கடுகு இது 3மே போட்டுக்கலாம். இப்போ வந்து வெறும் நம்ம வந்து வெங்காயம், பூண்டு போட்டு குழம்பு வச்சோன்னா கடுகு, வெந்தயம் மட்டும் போட்டால் போதும். இதுவே நம்ம வந்து பயறு, அப்புறம் அந்த கருவாடு, மீன் இந்த மாதிரி குழம்பு வைக்கையில் நம்ம சோம்பு வந்து சேர்த்தோன்னா கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு வைக்கிறதா இருந்தாலே சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். சின்ன வெங்காயமும் பூண்டும் வந்து ஒரு கை அளவு எல்லா குழம்புக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இதுவே நம்ம சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா சாம்பாருக்கு வந்து நம்ம பூண்டை வந்து கொஞ்சம் தட்டி போடணும். தாளிக்கையில் தட்டி போட்டால் கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாய்வை எடுத்துரும். இப்போ வந்து நம்ம வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வந்து குழம்பு பொடி அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதுலேயே நம்ம பூண்டுலாம் சேர்த்து தான் நம்ம அரைச்சி வச்சுருப்போம். புளி குழம்புக்கு எல்லா குழம்புக்குமே வந்து அந்த மிளகாத்தூள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். வாசத்துக்கு வந்து கரம் மசாலா இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு இதுக்கெலாம் கரம் மசாலா யூஸ் பண்ணுவோம். ஆனால் புளி குழம்புக்கு வந்து அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி எடுத்து கட் பண்ணிவிட்டு அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு உப்பும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். கல்லுப்பு நீங்கள் வந்து மோஸ்ட்லி நீங்கள் குழம்பு இது கூட்டு இதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணையில் வந்து கல்லுப்பு நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிடணும். தக்காளி எல்லாமே நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா தான் இப்போ நம்ம ஒரு காய் போடுறோம் அப்படின்னா அது வதக்குனதுக்கு அப்புறம்தான் அடுத்த காய் போடணும். அப்போ தான் அது வந்து வெந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு காய்க்கு மேலே இன்னொரு காய் நம்ம போடையில் வந்து அது வேகாது, அது அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம போடுறோம் இல்லையா, அந்த காய் தான் உங்களுக்கு வந்து குக்காக ஸ்டார்ட் ஆகும். அதனால ஒரு காய் நம்ம போடுறோம் அப்படின்னா அது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த காய் போடணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து சேர்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து புளி நல்லா கரைச்சிட்டு அதை ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து எல்லாமே நம்ம வந்து கலந்து தான் நம்ம அரைச்சிருப்போம். மிளகா, மல்லி, அதுக்கப்புறமா சோம்பு, சீரகம், மிளகு, வெந்தயம், கடுகு, பூண்டு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை இது எல்லாமே நம்ம சேர்த்து காய வச்சுட்டு தான் நம்ம அரைச்சிருப்போம். அந்த பொடி ஒரு 5 ஸ்பூன் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம கடையில் வாங்கினோன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. இதுவே நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருந்தோன்னா நம்ம எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நம்ம தாராளமாக போட்டுக்கலாம் குழம்புக்கு. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு, அதாவது நம்ம கரைச்சிருக்கிற புளியை மட்டுமே நம்ம ஊற்றினோன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறணும். அந்த புளி வந்து அந்த பொடியோட கொதித்ததுக்கப்புறமா தட்டைப்பயிறு இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்து நம்ம வந்து குழம்பு வச்சிடலாம். தட்டைப்பயிறு பார்த்தோன்னே வந்து எனக்கு வந்து எங்கள் அம்மத்தா ஞாபகம்தான் வரும். ஏன்னா எங்கள் அம்மத்தா வந்து இடத்துல வந்து தட்டைப்பயிறு வந்து போடுவாங்க, எள்ளும் தட்டைப்பயிரும் போடுவாங்க. அப்போல்லாம் சின்ன பிள்ளையில வந்து நாங்கள் வந்து அந்த தட்டைப்பயிறு வளரவே விட மாட்டோம். அந்த பிஞ்சு இருக்கையிலே நாங்கள் பறித்து சாப்பிட்ருவோம். எங்கள் அம்மத்தா திட்டுவாங்க.
ஏன்னா அது வந்து தட்டைப்பயிறு வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு அந்த செடியை வந்து மாட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. நானும் எங்கள் அத்தை பொண்ணும் தான் என்ன பண்ணுவோன்னா போய் போய் பறித்து சாப்பிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம மாங்காய் போட்டுட்டு குழம்பை இறக்கிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பீட்ரூட் பொரியல் தான் செய்ய போகிறோம். பீட்ரூட்டும் கேரட்டும் சேர்த்து பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அப்புறமா சீரகம். எப்பயுமே நம்ம வந்து ஒரு பொரியல் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து கடுகும் சீரகமும் போட்டு தான் நம்ம பொரியல் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயம். எல்லா பொரியலுக்குமே வந்து நம்ம வந்து பெரிய வெங்காயம் சேர்க்கணும். குழம்புக்கு சின்ன வெங்காயம், பொரியலுக்கு வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அப்புறமா வந்து வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். ஓகேவா? சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம கேரட்டையும் பீன்ஸையும் போட்டு வதக்கிடணும். அப்புறமா தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். அதாவது நம்ம வந்து ஒரு குழம்பு காரமாக வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு சைடிஷ் வந்து கொஞ்சம் கூட்டு மாதிரி வைக்கணும், இல்லைன்னா பொரியல் மாதிரி வைக்கணும். இந்த ஃப்ரைடு ஐட்டம் வந்து சாம்பார், ரசம் அந்த மாதிரி வச்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ வந்து நம்ம புளிக்குழம்பு வச்சுருக்கோம், தட்டைப்பயிறு புளிக்குழம்பு வச்சுருக்கோம். அதுக்கு ஆப்டாக வந்து கேரட்டும் பீட்ரூட்டும் பொரியல் வைக்கிறோம். இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம தேங்காய் போட்டு லாஸ்ட் இறக்கையில் தேங்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம இறக்கிட்டு சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அது வந்து அந்த மூடி வச்சதுலேயே வந்து அது வந்து வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காவை வந்து துருவிட்டு நம்ம போட்டுக்கலாம். நான் தேங்காய் வந்து துருவுறதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுவேன்னா மிக்சியில் வந்து அடிச்சிருவேன். அடிச்சுட்டு அதை அதுக்கப்புறமா அதை அப்படியே போட்டுருவேன். புளிக்குழம்புக்கு இந்த மாதிரி பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எங்கள் வீட்டில் இப்போது என்ன சாப்பாடு அப்படின்னா சுட சுட சாதம், அதுக்கப்புறமா தட்டைப்பயிறு புளிக்குழம்பு, நெக்ஸ்ட்டு வந்து மாம்பழம், அதுக்கு